பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். லாஸ்ட் டைம் நல்லா பண்ணியிருந்தீங்க. நம்ம கடுக்கா படம் பாட்டு நல்லா ரீச் ஆகிட்டு இருந்தது, தேவா சாரோட பாட்டு. ஸோ தேவா சார் ஆசீர்வாதத்தில் கடுக்கா படத்தோட பாட்டு நல்லா ரீச் ஆகிட்டு இருந்தது. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே. இன்னைக்கு வழக்கம் போல் நம்ம இன்னும் 2 போஸ்டர் லான்ச் பண்ணுறோம் உங்களுக்கு முன்னாடி. லாஸ்ட் டைம் பார்த்திபன் சார், அமர்கிருஷ்ணன், சிவா சார் எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு போஸ்டர் லான்ச்சு, பாட்டு ரீல் லான்ச் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டைம் வந்து நமக்கு ஆக்டர் சுஷில் நாராயணன் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிறாங்க. ஜெனிஷ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஜெனிஷ் வந்திருக்கிறாரு. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நான் மீடியாவுக்கு தான் நன்றி சொல்லணும். மீடியா மூலிமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இவங்க சுஹாசினிக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறதுக்கு. கலாட்டா மீடியாவிலேருந்து எல்லா மீடியா பேகன்ஸ்லேருந்து எல்லாருமே இவங்களோட வீடியோ உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டுச்சு. பட் அந்த உதவி செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. அனைவருக்கும் வணக்கம். விஜய் கணேஷ் மற்றும் ஆதிஷ் 2 பேரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நான் கடுக்கா படத்தில் பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. அவரோட முந்தைய 2 படங்கள் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அவரோட நாயாடி டே நைட் அப்படின்ற 2 படம் நாங்கள் எங்கள் கம்பெனி கூட ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து விஜய் கணேஷ் சார் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அதை பற்றி வந்து சகல பிஸ்னஸ் சைக்கிள் போகும்போது எங்களே ஒரு அழைப்பு கொடுத்து பார்த்து வச்சாங்க. நாங்கள் லெஸர் எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு உட்காந்து பார்க்கும்போது டெய்லி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ், ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. காம்பேக்ட் பட்ஜெட்டில் ஒரு ஜாலியாக அப்படியே ஒரு 80s போயிட்டு திரும்பி பார்த்துட்டு வந்த மாதிரி ரொம்ப யதார்த்தமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க மிஸ்டர் விஜய். அப்புறம் அந்த ஃபீமேல் லீடுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆதிஷ் அவர்கள் நல்லா பண்ணியிருந்தாரு. ரொம்ப லிமிடெட் கேரக்டர்ஸ், ரொம்ப ஜாலியாக நிறைய சாங்ஸ் நம்ம இப்போ அந்த மாண்டேஜ் சாங்ஸ் யூஸ் பண்ணுறதுன்றது பர்பஸ்ஃபுல்லாக எல்லாமே கூட சில இடத்துல இருக்கலாம். இதில் வந்து ரொம்பவே மேட்சிங்காக இருந்தது, ரொம்ப கனெக்ட் பண்ணிச்சு. ஸோ ஒரு 2 hours நம்ம வந்து இப்போ ஒரு வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. ஸோ இப்போ ஒரு அடுத்த வாரம் மார்க்கெட்டிங் போகும்போதும் எங்களை மாதிரி பிஸ்னஸ் சைடில் இருக்கிறவங்ககிட்ட நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணி எங்ககிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஒரு 360 டிகிரி கவரேஜ் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அதுக்காக ஒரு படத்தை எப்படி நான் இதில் நானும் ஒரு படம் அடிச்சிருக்கேன், ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் நான் ஒரு ப்ராப்பரான லான்ச்சாக இருக்கணும் அப்படின்றதுல விஜய் கணேஷ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காரு. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு யங்ஸ்டராக இருந்து தன்னோட இளமையை, தன்னோட கரியர் எல்லாத்தையுமே இதில் டெடிகேட் பண்ணி உள்ள வந்துட்டு தன்னை ப்ராப்பராக லான்ச் பண்ணணும் அப்படின்ற அவரோட இந்த ஜேர்னியில் எங்களோட பங்களிப்பும் சின்னதாக இருக்குன்றது வெரி ஹாப்பி. ஸோ தொடர்ந்து இந்த படத்தோட அடுத்தடுத்த மூமெண்ட்ஸ் நடக்க போகுது. பிஸ்னஸ் சைட்லேயும் நாங்கள் எங்களோட சைடில் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ண தயாராக இருக்கும். ஒரு நண்பராகவும் அவருக்கு எங்களால் முடிஞ்ச என்கரேஜ்மெண்ட் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். ஊடக நண்பர்களோட சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து அவரும் ப்ரெஸ் மீட் யூனிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. புதுசாக இருக்கணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. புது முயற்சிகளுக்கு எப்போதும் அவங்களோட ஆதரவு எடுத்துகிட்டு இருக்கு. இந்த படமும் கண்டிப்பாக ஊடக ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நிறைய அவங்களோட பாசிட்டிவ் விமர்சனம் கொடுப்பீங்க. நம்புறேன் தொடர்ந்து நல்லபடியாக நடக்கும். தேங்க்யூ. நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். என்னுடைய அருமை நண்பர் கௌரிஸ் அவர்கள் நடித்து வெளியிருக்கக்கூடிய கடுக்கா திரைப்படம் வெற்றி பெற எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். இவர் வந்து கடந்த ஒரு 10 வருடமாக எனக்கு இணைப்பில் இருக்கிறாரு. சினிமா துறையில் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணணும்னு சொல்லிட்டு, கலைத்துறையில் இந்த உலகம் அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய கப்பலில் வந்து ஒரு பெரிய பதவியில் இருந்தார். அந்த வேலையை எல்லாமே துச்சமான உதறி தள்ளிட்டு இந்த சினிமாவை தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறாரு. சினிமாவோட மட்டும் இல்லாமல் இந்த சினிமா மூலமாக இந்த மக்களுக்கு ஏதாவது நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு உயரிய எண்ணத்தில் இவர் வந்து இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்காரு. நான் என்னோட பேர் பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா, பசியில்லா தமிழகம்னு சொல்லி நம்ம ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். எங்கள் ட்ரஸ்ட்டோடு சேர்ந்து நிறைய அனாதைகள், ஆதரவில்லாத மக்கள் நிறைய பேரை மீட்டெடுக்கிறதுக்கு
கௌரிஸ் வந்து நிறைய முயற்சி எடுத்திருக்காரு. நான் பொதுவாக சினிமா துறையை சார்ந்தவன் கிடையாது. நாங்கள் வந்து ஒரு சமூக ஆர்வலர். இந்த சமூகத்துக்காக அனாதைகளாக யாரும் இருக்கக்கூடாது, அனாதையாக யாரும் இறக்கவும் கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து அவங்களுக்கான பணிகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம நடிகர் கதாநாயகன் விஜய் கௌரிஸ் வந்து எங்கள் கூட ஒரு 10 ஆண்டுகளாக இந்த மக்களுக்கான சேவைகளை நிறைய ஈடுபட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரியான ஒரு கலைஞர்கள் உருவாகும் போது இந்த சமூகத்துக்கு ஒரு நிறைய பயனுள்ளதாக அமையும். ஸோ இந்த கடுக்கா படத்துடைய ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. அது உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து லோ பட்ஜெட் படம் அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்ட போய் சென்றடைகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேருக்கு நிறைய வகையில் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கௌரிஸ்க்கு வந்து கண்டிப்பாக ப்ரமோஷன் தேவை. அந்த ப்ரமோஷனுமே எப்படி அப்படின்னா யாருக்காவது ஒரு வாழ்வு கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு இந்த பள்ளி மாணவி, நல்லா படிக்கக்கூடிய மாணவிக்கு ஒரு 2 சக்கர வாகனம் வந்து அன்பளிப்பாக கொடுத்தாங்க. இது வந்து 2 வகையில் எடுத்துக்கலாம். ஒன்று, இவங்களுக்கான மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கலாம். 2வது, அந்த வாய்ப்பு மூலமாக இன்னொரு குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக அமையும், அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக அமையும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை முன்னெடுத்துருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய கடுக்கா படத்துடைய ஹீரோ விஜய் கௌரிஸ் அவர் நடித்து வெளிவரக்கூடிய இந்த படத்துக்கு பத்திரிகையாளராகிய உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் நீங்கள் கொடுக்கணும்னு கேட்டு மீண்டும் இந்த படம் வெற்றி பெற எல்லாம் பல இறைவனையும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். விஜய் கௌரிஸ் வந்து கடந்த 10 வருஷத்துக்கு மேலே என்கிட்ட வந்து மார்ஷியல் ஆர்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு, அதாவது சிலம்பாட்டம், காலடி குத்து வரிசை, உங்களுக்கு நம்மளுடைய பாரம்பரிய கலைகள்லாம் பயிற்சி பண்ணிக்கிட்டு வர்றாரு. 10 வருஷமாக எனக்கு தெரியும். எல்லா விஷயங்களையும் என் கூட ஷேர் பண்ணியிருந்தாரு. நிறைய சமூக சேவைகள் நமக்காகன்னு சொல்லி ஒரு NGO ஆரம்பித்து அதன் மூலமாக நிறைய சேவைகள் செஞ்சுருக்காரு. ஃப்யூச்சரில் வந்து இது போன்ற தற்காப்பு கலைகள் எல்லா மாணவர்களுக்கும் வந்து இலவசமாக கிடைக்கணும் அப்படின்ற நோக்கமாக வருது. அது சம்மந்தமாக என்கிட்ட நிறையா பேசியிருக்கிறாரு. அது எல்லாத்துக்குமே நாம் வந்து முதல்ல ஒரு நிலையை அடையணும். அதற்காக தான் இந்த சினிமாவுக்குள்ளே வந்து நான் ஒரு நிலையை அடைஞ்சால் தான் இந்த சேவையை தொடர்ந்து செய்ய முடியும்னு அந்த முயற்சியில் தான் அவர் முழு மூச்சாக ஈடுபட்டிருக்கிறாரு. கடுக்கா படத்துடைய ட்ரெய்லர் தான் இப்போ தான் நான் பார்த்தேன். மிக சிறப்பாக வந்திருக்குது, ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது. அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தித்த விஷயங்களை மீண்டும் திருப்பி பார்க்குற மாதிரி, அந்த மாதிரி நம்மளுடைய நண்பர்களோட பழகி நம்ம கலந்து வந்த விஷயங்களை திருப்பி பார்க்குற மாதிரி ஒரு நிறைய காட்சிகள் அதில் இருந்தது. நல்ல படம். ட்ரெய்லர் வந்து மிக சிறப்பாக வந்திருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். கௌரி சங்கரும் மிகப்பெரிய வெற்றி அடைந்து அவருடைய சேவைகளை தொடரணும். அதற்கு உங்களுடைய ஆதரவு தான் தேவைப்படுது. அவருக்கு ஆதரவு அளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெரிய தேங்க்ஸ் எல்லாம் தேவைத்தாரு சொல்லணும். நான் போய் அப்ரோச் பண்ணி எனக்கு பாடி கொடுத்தாரு. ப்ளஸ் இன்னொரு சிங்கர் பாடிக்கிறார், கிரீஷன் சிங். அவர் என்னோட ஃப்ரெண்ட். அவர் நல்லா 2 சாங் பாடிருக்காரு. அதில் ஒரு சாங் கிரீஷ் பாடிருக்காரு, அதுவும் நல்லா வந்துருக்கு. ப்ளஸ் நம்ம டேரக்டர் முருகராசு, அவர் அந்த கதையை சொல்லி நிறைய டியூன் போட்டோம். அதை 2 செலக்ட் பண்ணார். ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நல்லா வந்துருக்கு. கௌரிஷன் ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. நான் டான்ஸ் மாஸ்டர் ஹபி. கடுக்கா திரைப்படம், அந்த படத்தில் நம்ம விஜய் கௌரிஸ் சார் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. நல்ல சமூக ஆர்வலர். இது மேலும் படங்கள் நிறைய பண்ணணும். படம் வெற்றி அடையணும். அது பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து இன்றைக்கும் ஒரு ரீல் லான்ச் பண்ணுறோம். ஸ்டெப்ஸை சூப்பராக போட்டு நிறைய குழந்தைகள் அதை பாடி அதை ஆடி நிறைய இன்ஸ்டாவில் போட்டுட்டே இருக்கிறாங்க. 1.5 மில்லியன் தாண்டி போய்கிட்டு இருக்குது இன்ஸ்டா வியூஸ் எல்லாம். ஸ்டெப்ஸ் வந்து ஹபி மாஸ்டர் நன்றி ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நான் மறுபடியும் மீடியாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மீடியா மூலிமா தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஒரு உதவி செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தெரிய வருது. ஸோ எல்லா மீடியாவும் நன்றி சொல்லிட்டு சுஹாசினி அவங்க இன்னைக்கு எனக்கு லான்ச் பண்ணது அதை பெருமையாக தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம கடுக்காப்படுத்துகிற போஸ்ட் லான்ச் பண்ணதும் என் பேர் சுகாஷினி. திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்பட்டி கொத்தக்கோட்டையில் இருக்கிறேன். விஜய் கௌரி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். எங்களுக்கு ஸ்கூட்டி கொடுத்துருக்குறாங்க. எதிர்பார்க்கவே இல்லை ஸ்கூட்டிலாம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அவங்க படம் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள். மீடியாவில் பல விஷயங்கள் போயிட்டு இருக்குது. எங்களால் முடிஞ்ச ப்ரமோஷனை பண்ணணும்னு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். கடுக்கா திரைப்படம் இது ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம். சொன்னோன்னே சுற்றி நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நாங்கள் ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்டாக பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நானும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்திபன் சார், அம்மாகிருஷ்ணன் சிவா சார் எல்லாருமே நம்மளோட போஸ்டர்ஸு ட்ரெய்லர்ஸ்லாம் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. கூடிய விரைவில் ட்ரெய்லர் லான்ச் ஆக போகுது நெக்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ள. அவங்க ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். ஸோ கடுக்கா படம் சொன்னப்போ அது ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்னு சொன்ன உடனே ஐ வாண்டட் டு கிவ் மை சப்போர்ட். ஸோ கண்டிப்பாக நான் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வருவேன்னு நான் சொல்லியிருந்தேன். நானும் ட்ரெய்லர் பார்த்துருந்தேன். ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு வந்து இந்த ஒரு லேட் 90s early 2000s அந்த லவ் ஃபீல் தான் எனக்கு கிடச்சிது. அதுவும் ஒரு கிராமத்தில் ஒரு லவ் சப்ஜெக்ட், ஃபீமேல் ஓரியன்ட் லவ் சப்ஜெக்ட்னோடனே
எனக்கு அது பார்க்குறப்போ ஓகே படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ படம் ரிலீஸ்க்காக கண்டிப்பாக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து டீமுக்கும் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அதுதான் ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்ட்னாலே வந்து அது வந்து அது ஒரு தனியாக ஒரு ஃபீல் கொடுக்குதுன்றதுனால என் சப்போர்ட் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும் சார். தேங்க்ஸ். மீடியா எல்லாருமே தேங்க்ஸ். சார் இது 3ஆம் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஹீரோயின் வரவே இல்லை சந்தோஷமா. ஹீரோயின் அடுத்த ஆடியோ லான்ச் வரணும் சொல்லி எல்லாரும் ஷூட்டிங்ல இருக்காங்க. காலையில் எல்லாரும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. போன வாட்டி கண்டப்போ இந்த வாட்டி வரணும். மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சொல்லிட்டு ஹீரோ மெசேஜ் அனுப்பி இன்னொரு ஹீரோ தம்பி. ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. வரவே சொன்னது தான். ஸோ டேரக்டர் எல்லாருமே ஆடியோ லான்ச்சில் பெருசாக கிராண்டாக இன்ட்ரோ பண்ணலாம்னு ஒரு பிளான். பெரிய பெரிய சீஃப் கெஸ்ட்டும் வரது பிளான் பண்ணி வச்சிருக்கோம். தேவசரி இன்வைட் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச ப்ரொமோஷன் நாங்களும் பண்ணுறோம். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நீங்களும் பண்ணுங்க. அவங்க வச்சு ஏதாவது ப்ரொமோஷன் பண்ணிருக்கீங்க? சூத்தி நாராயணன் கெஸ்டாக படத்தில் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக கிடைக்கும். கடுக்கான என்ன அர்த்தம்? என்ன கடுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். திருநெல்வேலி பாஸ்கர் அல்வா கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி எங்கள் ஈரோடு சைடில் கடுக்கா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கடுக்கன் காது குத்திட்டாங்க அப்படிங்கிறது அந்த மாதிரி அப்படி கடுக்கா கொடுத்துட்டாங்க அப்படின்னு. யார் யார் கடுக்கா கொடுத்தாங்கன்னு ஹீரோங்கிறது படம் பார்க்கும்போது சார் உங்களோட அடுத்தடுத்த படங்கள்ல வந்து ஸ்ருதி நாராயணனை வச்சு நீங்க உங்களுக்கு ஜோடியா நடிக்க வைக்க போறீங்களா? வாய்ப்பு வந்ததுன்னா கண்டிப்பா நடிக்கலாம். நல்ல கதைகள் கிடைக்கும் போது கண்டிப்பா நடிக்கலாம். சார் இங்க வேலுநாச்சியாரோட அவங்களோட இது லான்ச் பண்ணிருக்கீங்க. அவங்க வந்து ஒரு வீரமங்கை, இவங்க வந்து ஒரு தவறான முறையில வந்து பிரபலமானவங்க. இவங்களை வச்சு அவங்களை நீங்க இது பண்றதுனால அவங்களை அவமதிக்கிறது தான் உங்களுக்கு தெரியும் சார். நீங்க தவறான நீங்க எதை சொல்றீங்கன்னு தெரியல. பட் ஆனா இது வந்து ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம். அது அவங்க சப்போர்ட் பண்ணணும் எனக்கு பெரிய விஷயம். ஆக்சுவலா நம்ம ஓப்பனா சொல்லணும்னா நம்ம பெண்களை எந்த அளவுக்கு உயர்வா நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட பண்பாடு வெளியே தெரியும். ஆக்சுவலா அது தமிழர்களோட பண்பாடு எப்பயுமே. அது ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நம்ம 12th முடிச்சிருக்காங்க. பட் அவங்க தான் எனக்கு லான்ச் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருந்தது, இன்க்ளூடிங் சுகாசினி. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்களான்னு தெரியல. அவங்க ஒரு ஓட்டுனாங்க ஒரு பஸ் பிடிக்கிறதுக்கு. நானும் அந்த மாதிரிலாம் ஓடி இருக்கிறேன். நம்மளமா இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே ஒரு ஆதரவு குரல் கடுக்கா திரைப்படம் கொடுக்கும். அவங்க லான்ச் பண்றதை நாங்க வர வைக்கிறோம் சார். ஆனா இவங்க மேடம் வந்து அதை லான்ச் பண்றது இவங்க அவமதிக்கிறது தான் எங்களுக்கு இல்ல நம்ம நீங்க எப்பயுமே நினைக்க கூடாது. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயத்துல என்னைக்குமே என்ன நடக்குதுன்னு விக்டிமா ஆகிறவங்க தான் எல்லாருமே. பட் கடுக்கா திரைப்படம் மூலியமா நான் பர்சனலா சொல்லிக்கிறேன், பெண்களுக்கு எப்பயுமே ஆதரவாக கடுக்கா திரைப்படம் இருக்கும். பெண்களுக்கு ஆதரவு என்ன மாதிரி கதை? என்ன சொல்றீங்க? சரி, இது ஒரு ட்ரெய்லர் லான்ச் உங்களுக்கே புரிஞ்சிடும். இது ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம். லாஸ்ட் டைம் நம்ம பெரிய ஒரு போஸ்டர் வச்சு தான் நம்ம பிளான் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தோம். சுபா சார், அம்மாகிருஷ்ணன், சிவா சார் எல்லாம் வந்திருந்தாங்க. அதுதான் எங்கள் படத்தோட மெயின் ஸ்டோரே. அது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம், சுவாரஸ்யமான காமெடி கலாட்டா படம். இது ஒரு அட்டைக்கத்தி கலவாணி பேட்டர்னில் இருக்கும் படம் ஃபுல்லாக. ஸோ ஆல்ரெடி படம் பார்த்தவங்களாம் சொல்லிட்டு போயிருந்தாங்க லாஸ்ட் ப்ரெஸ் மீட்லாம். கண்டிப்பாக ஃப்ரெஷ் ஷோ கண்டிப்பாக போடப்படும். அந்த டைமில் நீங்களே உங்களுக்கே புரிஞ்சுக்கும் எந்த அளவுக்கு இது படம் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது. முடிவுல அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லா டிஸ்கஷன் ரொம்ப நன்றி. ரொம்ப உறுதியோட எங்கள் கடுக்கா படத்துக்கு ஒவ்வொரு வாரமும் ப்ரொமோஷன் பண்ணிட்டு எங்களுக்கு ஆதரவாக ஆனந்தனை கரெக்டாக எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக பண்ணிடுறாரு. அடுத்த ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தோம். கூடிய விரைவில் எல்லாத்துக்குமே இன்விடேஷன் அனுப்புகிறோம் ஆடியோ லான்ச்சுக்கு. இன்னும் அடுத்த புதுமையாக ஏதாச்சும் டிஃப்ரெண்டாக ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களோட ஆதரவு என்றைக்குமே இருக்கணும். பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி.